வெல்கம் டு தி அனதர் வீடியோ ஃப்ரம் சிம்பிள் நெட்வொர்க். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில நெட்வொர்க் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ற கேபிளும், அத கனெக்ட் பண்றோட ஜாக் பத்தி தாங்க. ஸோ நம்ம கேபிள் வந்து 2 டைப் ஆஃப் கேபிள் வந்து நம்ம இருக்கு. ஒண்ணு வந்து யூடிபி கேபிள், இன்னொன்னு வந்து எஸ்டிபி கேபிள்னு சொல்லுவோம். யூடிபி கேபிள் வந்து அன்ஷீல்டு ட்விஸ்டர் பேரும், ஷீல்டு ட்விஸ்டர் பேர் கேபிளும். ஸோ அன்ஷீல்டு, ஷீல்டு என்ன வித்தியாசம்னா, ஷீல்டு வந்து ட்விஸ்டர் பேர் கேபிள் மேல வந்து ஒரு காப்பர் மாதிரி ஒரு சில்வர் மாதிரி ஒரு வயர் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து புரொடெக்ட் பண்றதுக்கு. ஒரு சிம்பிளா நம்ம சொல்லணும்னா, நம்ம வந்து வீட்ல வந்து நம்ம ஒரு டிவிக்கு வந்து கனெக்ட் பண்ற கேபிள் நீங்க கட் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா, நடுவுல வந்து ஒரு காப்பர் இருக்கும். காப்பர் மேல வந்து ஒரு ஒரு சில்வர் கலர்ல வந்து ஒரு ஒரு பேப்பர் மாரி வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அது அந்த மாதிரி நெட்வொர்க் கேபிள் அந்த மாதிரி ஒரு டைப்பான கேபிள் வந்து நம்ம வந்து எஸ்டிபி மாதிரி இருக்கும். ஸோ கேபிள் மேல வந்து ஒரு ஒரு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு லேயர் மாரி ஒண்ணு வந்து இருக்கும். அதுதான் வந்து எஸ்டிபி கேபிள். யூடிபி கேபிள் வந்து ஒண்ணும் இருக்காது. ஜஸ்ட் வந்து நம்ம டைரக்ட்டா யூஸ் பண்ற அந்த 8 கேபிள் இருக்கும். அந்த கேபிள் மேல வந்து ஒரு ஒரு கேபிள் இருக்கும். அவ்வளோதான். இப்ப அது கனெக்ட் பண்ற கேபிள் வந்து கனெக்ட் பண்ற ஜாக் பேரு வந்து RJ45 ஜாக்ன்னு சொல்லுவோம். இந்த ஜாக் தான் நம்ம வந்து லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, ஸ்மார்ட் டிவி இருந்தா அந்த ஸ்மார்ட் டிவி கனெக்ட் பண்றது, நம்ம மோடம் இருந்தா நம்ம மோடம் கனெக்ட் பண்ற எல்லாத்துக்கும் வந்து இந்த கேபிள் தாங்க இந்த இந்த கனெக்டர் வச்சு தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்றோம். இந்த ஜாக் பேரு வந்து RJ45ன்னு சொல்றது. RJன்னா என்னன்னா ரெஜிஸ்டர் ஜாக். அப்புறம் வந்து நம்ம கேபிள்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 7 டைப் ஆஃப் கேபிள் வந்து மார்க்கெட்ல வந்து அவைலபிளா இருக்கு. நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றது வந்து கேட் 6ம் 7 தாங்க நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து. கேட் சொல்றது வந்து கேட்டகரி. சில பேர் என்ன நெனச்சிருப்பாங்கன்னா, கேட்னாவே கேட்டலிஸ்ட் நெனச்சிருப்பாங்க. ஏன்னா சிஸ்கோ சுவிட்சஸ்ல வந்து கேட் 3K, 9Kன்னு சொன்னா அது வந்து கேட்டலிஸ்ட். பட் நம்ம கேட் 6 கேபிள்ன்னு கேட் 5 கேபிள் அப்படி ரெஃபர் பண்றோம்னா கேட்டகரி. ஸோ கேட் 5, கேட் 6 வந்து என்ன டிஃபரன்ஸ்னா, அது எல்லாமே வந்து என்ஹான்ஸ் கேட் 5க்கும் கேட் 6 5Eக்கு வந்து என்னன்னா, 5யோட என்ஹான்ஸ் பண்ணது தாங்க 5E. அதே மாரி 6ல இருந்து என்ஹான்ஸ் பண்ணது தான் 6A. 7ல இருந்து என்ஹான்ஸ் பண்ணது தான் 7A. இப்போதைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து அப்டேட்டட் லேட்டஸ்ட் கேபிள்னா கேட் 8 தான். ஸோ கேட் 8க்கு மேல வந்து லேட்டஸ்ட் கேபிள் எதுவுமே இல்ல. பட் ஃபியூச்சர்ல வந்து இதே மாரி கேட் A இல்லன்னா கேட் E, கேட் 8E அந்த மாரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கேட் 5, கேட் Eக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ்னா மேஜரா வந்து என்ஹான்ஸ் பண்ணது வந்து ஸ்பீடு தாங்க. இப்ப 100 எம்பிபிஎஸ் ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் வந்து கேட் 5 கேபிள்னால வந்து கேரி பண்ணிட்டு முடியும். கேட் இ கேபிள் வந்து 1000 எம்பிபிஎஸ் மூலமா வந்து கேரி பண்ண முடியும். இப்ப எம்பிபிஎஸ்னா சில பேர் என்ன நினைச்சிருக்காங்க மெகா பைட்டா மெகா பிட்ஸ்ன்னு. இப்ப சிம்பிளா வந்து பி வந்து ஸ்மால் லெட்டர், பி ஸ்மால் லெட்டர், எஸ் ஸ்மால் லெட்டர் அப்படி இருந்தா மெகா பிட்ஸ் பெர் செகண்ட்ங்க. மெகா பைட்ஸ் பெர் செகண்ட் கிடையாது. பிட்ஸுக்கும் பைட்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சில பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா வீட்ல வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கியிருப்பாங்க. அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து 100 எம்பிபிஎஸ்ன்னு சர்வீஸ் ப்ரொவைடர் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து டவுன்லோட் பண்றப்ப அவங்களுக்கு வந்து 8 எம்பிபிஎஸ் தாங்க ஸ்பீடு கிடைக்கும். 100ன்னு சொல்லிட்டு ஏன் 8 எம்பிபிஎஸ் ஸ்பீட்ல தான் வந்து டவுன்லோட் ஆகுதுன்னா, அதுதாங்க வித்தியாசம். அவங்க சொல்றது வந்து எப்பவுமே வந்து மெகா பிட்ஸ்ல தான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு டவுன்லோட் ஆகுறப்ப பைட்ஸ்ல டவுன்லோட் ஆகுங்க. ஸோ அத பத்தி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம போடப் போறோம். அது வந்து பிட்ஸுக்கும், பைட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் வந்து 100 எம்பிபிஎஸ் சொல்றாங்க? நம்மளுக்கு ஏன் 8 எம்பிபிஎஸ் தான் டவுன்லோட் ஆகுது? அத கால்குலேஷன்லாம் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டா போடப் போறோம். ஸோ நம்ம சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, இந்த மாரி நெக்ஸ்ட் நாங்க போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட்டா கிடைக்குங்க. இப்ப அந்த RJ45 கனெக்ட் பண்ற அந்த கேபிளோட கலர் கோடிங் என்னன்னா, நம்ம வந்து 8 டைப் ஆஃப் கோடிங் வந்து இருக்குங்க. இந்த கலர் கோடிங் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டாண்டர்டா வந்து எல்லாரும் வந்து இதே கலர் கோடிங் யூஸ் பண்ணா மட்டும் தாங்க, நம்மளால வந்து வேர்ல்ட்ல இருக்க எல்லா நெட்வொர்க்கோட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஒருத்தவங்க வந்து ஒரு கலர் கோடிங் யூஸ் பண்ணாங்கன்னா, நம்மளால வந்து கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பரா வந்து இருக்காது. அதே மாரி கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. அதுக்காண்டி தான் வந்து இது வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டா வந்து இந்த கலர் கோடிங் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் கோடிங் வந்து என்னன்னா, நம்ம வந்து கிரீன், ஆரஞ்ச், ஒயிட், ப்ளூ, ஒயிட், ஆரஞ்ச், ப்ரவுன். ஸோ இந்த மாதிரி கேபிள் தான் வந்து இந்த மாதிரி கேபிள்குள்ள வந்து இந்த மாதிரி கலர் தான் இருக்கும். ஸோ இப்ப வந்து நெறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும். நம்ம வந்து 8 கேபிள் யூஸ் பண்றோம். எந்த கேபிள் வந்து எந்த பர்ப்பஸ்க்காண்டி யூஸ் பண்றோம்? ஏன் வந்து இந்த மாதிரி கலர் கோடிங் குடுத்துருக்காங்க? அப்படின்னு. ஸோ அத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து இருக்கு. ஸோ 8 கேபிள் வந்து கலர் இருக்கு. அது வந்து 8 கேபிள் வந்து எல்லா 8 கேபிளுமே வந்து
ஆ நம்ம வந்து டேட்டா கனெக்ஷனுக்கு யூஸ் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. 4 கேபிள் மட்டும் தான் நம்ம வந்து டேட்டா கனெக்ஷன் யூஸ் பண்றோம். மிச்சம் 4 கேபிள் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம வந்து டிசிக்காண்டி யூஸ் பண்றோங்க. டிசினா டைரக்ட் கரண்ட். டைரக்ட் கரண்ட்னா பிளஸ் ஆர் மைனஸ். அப்டின்னா என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து ஆ இப்போ ஒரு ஒரு அக்சஸ் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு சிசிடிவி கேமரா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரில வந்து முன்னாடி வந்து எப்படி வரும்னா, கேபிள் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த கேபிள் வந்து அதுக்கப்புறம் ஒரு பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ணுவாங்க. அத வந்து அ மேக்ஸிமைஸ் அதோட யுட்டிலைசேஷன் வந்து கம்மி பண்றதுக்காண்டி வந்து ஒரே கேபிள வந்து 2மே கொண்டு வர்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. லேன் பிஓஇன்னா பவர் ஓவர் ஈத்தர்நெட். என்னன்னா, இப்ப லேன் கேபிள் மூலமா வந்து டேட்டாவும் கேரி பண்ண முடியும். அதே மாதிரி அந்த பவரோட அந்த அக்சஸ் பாயிண்ட்க்கு தேவையான பவரையும் வந்து கேரி பண்ண முடியும். ஸோ ஒரு கேபிள்ல வந்து நம்மளால வந்து 2மே யூஸ் பண்ண முடியும். டேட்டா கனெக்ஷனும் யூஸ் பண்ண முடியும். பவருக்கும் யூஸ் பண்ண முடியும். அதுக்காண்டி தான் இந்த ஃபர்ஸ்ட் 4 கேபிள் சொல்றது வந்து நம்ம வந்து டேட்டா கனெக்ஷனுக்காண்டி யூஸ் பண்றோம். அதுல வந்து 2 வந்து சென்ட் பண்றதுக்கு, 2 வந்து ரிசீவ் பண்றதுக்கு. ஸோ 4. அதே மாதிரி மிச்சம் இருக்கிற 4 வந்து 2 வந்து பவர் வந்து பிளஸ்ஸுக்கு, 2 பவர் வந்து மைனஸுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரீன், கிரீன், ஆரஞ்ச், ப்ளூ, ப்ளூ, ப்ளூ இந்த அ ப்ளூ, ப்ளூ, ஒயிட் வந்து டிசி பிளஸ்ஸு. ப்ரவுன், ஒயிட், ப்ரவுன் வந்து டிசி மைனஸ். ஸோ இது வந்து பிளஸ்ஸுக்காண்டி, இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் பவருக்கு. இது வந்து அதே மாதிரி வந்து இது 2மே வந்து சென்ட் பண்றதுக்கு, இது 2மே வந்து ரிசீவ் பண்றதுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கேபிள்லயே வந்து 2 டைப் ஆஃப் கேபிள் இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள், இன்னொன்னு வந்து கிராஸ் கேபிள். ஸோ அது ஏன் நம்ம யூஸ் பண்றோம்னா, இப்ப வந்து ஒரே டிவைஸ் வந்து நம்ம லேப்டாப்லேருந்து லேப்டாப், இல்ல ஒரு ரவுட்டர்லேருந்து ரவுட்டர் நம்ம வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா, ஸ்ட்ரைட் கேபிள் வந்து யூஸ் பண்ணோம்னா, நம்மளால வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுக்கு வந்து சேம் டிவைஸ் வந்து கிராஸ் ஓவர் கேபிள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைட் கேபிள் வந்து எதுக்குன்னு யூஸ் பண்ணோம்னா, ஜெனரலா வந்து டிஃபரெண்ட் டிவைஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப ஸ்விட்சஸ்லேருந்து டைரக்ட்டா வந்து நம்ம லேப்டாப் கனெக்ட் பண்றோம்னா, ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள் இருந்தா போதும். இப்ப ஸ்ட்ரைட் த்ரூ கேபிளுக்கும், கிராஸ் ஓவர் கேபிளுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒண்ணும் கிடையாதுங்க. ஸோ கலர் கோடிங் மட்டும் தான் மாறும். ஏன் கலர் கோடிங் மாறுதுன்னா, இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரைட் கேபிளுக்கும், கிராஸ் ஓவர் கேபிளோட கலர் கோடிங் நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குல்ல. நீங்க ஃபர்ஸ்ட்டு இங்க இருக்கிற 2 வந்து இங்க கனெக்ட் ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 3லயும், 6லயும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்க கனெக்ட் ஆயிருக்க 3 வந்து இந்த சைடு வந்து 1, இந்த சைடு வந்து 6. ஸோ ஏன் இப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா, 2 வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கும், 2 வந்து இங்க இருக்கும் பாருங்க. ஸோ இது வந்து டிஎக்ஸ்னா டிரான்ஸ்மிஷன் வந்து பண்றதுக்கு. ஸோ சென்ட் பண்றதுக்கு. ஆர்எக்ஸ்னா ரிசீவ் பண்றதுக்கு. ஸோ கிரீன் வந்து டேட்டா வந்து சென்ட் பண்றதுக்கு. இது வந்து ஆர்எக்ஸ்னா டேட்டா வந்து ரிசீவ் பண்றதுக்கு. இதே மாதிரி இதே எண்டு இப்ப இது வந்து டேட்டா சென்ட் பண்றதும், அதே சைடு இன்னொரு சைடு வந்து டேட்டா சென்ட் பண்றது இருந்தா, அது வந்து கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகாது. அதுக்காண்டி தான் நம்ம வந்து கிராஸ் ஓவர் கேபிள் பண்ணோம்னா, இங்க இருக்கிற டிஎக்ஸ் வந்து அந்த சைடுல வந்து 4ஆ வந்து கன்வெர்ட் ஆயிரும். இங்க இருக்கிற வந்து ஆர் வந்து 3ய வந்து அந்த சைடு வந்து 1ஆ வந்து கன்வெர்ட் ஆயிரும். 3 வந்து இங்க வந்து 1ஆ கன்வெர்ட் ஆயிருச்சா, இங்க வந்து 1 வந்து 3ஆ கன்வெர்ட் ஆயிருச்சா, அதுக்காண்டி தான் வந்து நம்ம கிராஸ் ஓவர் கேபிள் வந்து யூஸ் பண்றோம். இப்ப வந்து இது வந்து ஒரு சிம்பிள் வந்து ஒரு டெமோவா வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேபிள் டைப் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து டேட்டா கேபிள், கேட்5 யூடிபி கேபிள். இதோட கேபிள் கிரிம்பிங் எப்படி பண்ணியிருக்காங்க அதுன்னு பார்க்கலாம். இது வந்து RJ45 கேபிள். இதோட கிரிம்பிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கிரிம்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். இங்கே வந்து வெறும் 4 கேபிள் தான் இங்கே வந்து கிரிம்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு டேட்டா கேபிள். இதில் வந்து எந்த பிஒஐ கனெக்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காண்டி தான். அதனால வந்து இதில் வந்து வெறும் 4 கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் கோடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ரீனு, ஒயிட் ஆரஞ்சு, ஒயிட் இருக்குது. ஸோ இது மூலமாக வந்து நம்மளால் டேட்டா மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எந்த பிஓஐ கனெக்ஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து ஸ்டே டியூனா இருங்க.